எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. வணக்கம் and welcome. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். காவிய காலத்துல இருந்து கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் உலகம் முழுவதும் பெண்களை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளா பாக்குறவங்க அவங்க கனவுகளை கண்டுக்கிறதே கிடையாது. வெறும் கனவுகளாக போக வேண்டிய பல விஷயங்களை நினைவாக்கி ஒரு துறையிலும் எக்கச்சக்கமான சாதனைகள் படைக்கும் நம்மளுடைய பெண்களுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான மேடை அதிர்ஷ்ட லட்சுமி. காலமெல்லாம் இனியாக மாணவர்களை ஏத்திவிட்டு வாழ்க்கை முழுவதும் தோணியாக மாணவர்களை அறிவுக்கரைக்கு சேர்க்கும் நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரம்மாண்டமான மேடையில கொண்டாட போறோம். So let's welcome our first 4 teacher beauties. அதிர்ஷ்ட லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி. A very very warm welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு 4 மிக அழகான ஆசிரியர்கள் எங்க கூட அதிர்ஷ்ட லட்சுமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு. வணக்கம், உங்க பேர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் சஹாய ஷீபா ஷைனி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 3 years. I'm Shiva, நான் வேலம்மாள் குளோபல் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். ஓகே, பிரைமரி செக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், சயின்ஸ் சப்ஜெக்ட். Hi, I'm Divya. I'm an assistant professor in Dhanlakshmi College of Engineering. I'm Anita, working as assistant professor in Dhanlakshmi College of Engineering. Okay. I'm from CSE department. உண்மையில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் பொதுவா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, உருன்னு முறைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபன் ஷோ. என் கூட ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்களா நீங்களா? கண்டிப்பா பயப்படாதீங்க. கண்டிப்பா ஜெனரேஷனுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா we are very hard out அவ்வளவுதான். All the very very best and ஜீ தமிழின் குடும்பத்தினரின் சார்பாகவும் அதிர்ஷ்ட லட்சுமி டீமின் சார்பாகவும் very very happy teachers day உங்களுக்கும் and உலகம் முழுக்க இருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே very very happy teachers day. அதிர்ஷ்ட லட்சுமியை பொறுத்த வரைக்கும் 4 சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று ரீவைண்ட் அப்படின்ற சுற்று. இந்த சுற்றுல இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 15 இமேஜஸ் வரும். ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க எத்தனை ஞாபகம் வச்சு ரிமைண்ட் பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்றீங்களோ, யார் அதிகமாக சொல்றீங்களோ அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள், யாரு கம்மியாக சொல்றீங்களோ அவங்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்று ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ரவுண்ட். இதுல உங்களுடைய பாடல் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். மூன்றாவது சுற்று சுட்ட கதை. 10 சம்பந்தமே இல்லாத பிக்சர்ஸ் வரப்போகுது. அது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து அழகான கதையா நரேட் பண்ண போறீங்க. நான்காவது சுற்று வந்தா மலை. இந்த 4 சுற்றுகளுக்கு பிறகு உங்க எல்லார்கிட்டயும் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸும் இருக்கும், ஒரு பக்கம் நிறைய பாயிண்ட்ஸும் இருக்கும். யார்கிட்ட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க ஒரு ரவுண்ட் விளையாடி அந்த மெகா பம்பர் பரிசு வாங்குறதுக்கான வாய்ப்பு வச்சிருக்கீங்க. So are you guys ready to play Adishta Lakshmi? Yeah, ready. So let's get going. Come on audience, give them a big round of applause. நம்மளுடைய முதல் சுற்று Rewind. இந்த சுற்றுல இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 15 இமேஜஸ் வரப்போகுது. இந்த இமேஜஸை பார்க்க போறீங்க, ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை இமேஜஸ் நீங்க மெமரைஸ் பண்ணி ரிப்பீட் பண்றீங்களோ, யார் ஹையஸ்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ், யார் குறைவா சொல்றீங்களோ அவங்களுக்கு குறைவான ஸ்கோர்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர், உங்ககிட்ட இருக்கிற டைம் 1 நிமிஷம் தான். ஓகேயா? ஆரம்பிக்கலாமா? சோ ஷைனி ஃபர்ஸ்ட் விளையாட போறது நீங்க தான். Are you ready? Yeah, ready. Okay, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Your time for that starts now. கத்தி, ஜெமினி கனெக்ஷன், லேப்டாப், ஃபுட்பால், டிராவலிங் பேக், ராட், ஸ்வீட் பன், லாக், விசில், டெஸ்ட் பேட், 9 சொல்லிருக்கீங்க. டிராவலிங் பேக், Traveling bag, குட் நைட், good night, ஃபயர், fire, fireனா volcano. Okay, 12 சொல்லிருக்கீங்க. பேன், Absolutely, pan. 13 சொல்லிட்டீங்க. Quickly இன்னும் 2 தான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. But phenomenalங்க, super. Pot and mic 2 தான் மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. Shiny, 13 out of 15. Super. Shiva, are you ready? Ready. All right, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Are you ready, Shiva? Yeah. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now.
cycle, ஓகே mirror, Udavati, Udavati. Sivakarthikeyan, jeans, kangal, ஒரு பறவை குவிக்கி யோசிச்சீங்க parrot, ஓகே பேரட் 7 சொல்லிட்டீங்க கமான் 8 more to go ஆண்கள் பயன்படுத்தும் ஒரு பொருள் gooseberry, கூஸ்பெரி நெல்லிக்காய் ஆக்சுவலி ஓகே Leaf. லீஃப் 9 Shivan, சிவன் 10 9 8 7 6 5 towel, 4 3 2 1 டைம் அப் ஷிபா 11 Not bad. சொல்லிருக்கீங்க கபர்ட் ஃபிளாஸ்க் வீல் மெஹந்தி இந்த 4 விஷயங்களை நீங்க மறந்துருக்கீங்க 11 on 15 is a very good score அவங்க 13 சொல்லிட்டாங்கனால டென்ஷன் ஆகாதீங்க நீங்க Okay. 11 on 15 very very good score திவ்யா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா Ready. alright so let's get this going உங்களுக்கான clues இதோ Divya, உங்களுக்கான டைம் starts now. Numbers, Okay? balloon, Balloon. traffic lights, Okay? cork, Okay? library, Mhm. Quickly 5 தான் சொல்லிருக்கீங்க. matchbox, Matchbox. Travel பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு பொருள். bus, Bus. இருந்தா? Go on. 7 ஆயிடுச்சு. அந்த காலத்துல எழுதுறதுக்கு பயன்படுத்தின ஒரு பொருள். feather, Feather. 10 9 8 7 6 4 3 2 1 திவ்யா 8 out of 15 சொல்லிருக்கீங்க 7 மிஸ் பண்ணிருக்கீங்க என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா நான் சொல்லட்டுமா கரெக்டா இங்க பாக்கும்போது அப்படியே இவங்க 2 பேரும் மிஸ் ஆயிடுச்சு இவங்களோட இமேஜஸ்லாம் ஃப்ரண்ட்ல வர ஆரம்பிச்சிச்சு நமக்கா வந்து கேரம் போர்டு இல்லையே பலூன் வந்துச்சே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு கரெக்ட்டுங்களா கரெக்ட் தேங்க் யூ திவ்யா ரொம்ப நல்லா விளையாடிருக்கீங்க 8 out of 15 இட்ஸ் நாட் a bad score to start with no problem அனிதா ரெடியா இருக்கீங்களா Yes, ma'am. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க மெமரியை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் ஸ்கோரை பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸா இருக்கு இதயம் திரைப்படத்துல முரளி சார் இருக்காரு இல்லைங்களா புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே வருவார் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வராம லவ் பண்றதுக்காக சேட்டை பண்றதுக்காகவே பசங்க காலேஜ்க்கு வர்றது உண்டா கண்டிப்பா லவ் பண்றதுக்காகவே வர பசங்களும் இருக்காங்க சேட்டை பண்றதுக்காகவே வர பசங்களும் இருக்காங்க படிக்கிறதுக்காக யாரும் வரது கிடையாது அது ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா ஓ மை காட் இந்த மாதிரி இருக்கா அனிதா ரெடி டு கோ ஆல்ரெடி உங்களுக்கான க்ளூஸ் இது இந்த ஸ்கிரீன்ல Anita, are you ready? Yes. Your time starts now. Tom and Jerry, burger, vegetable, pomegranate, cricket க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அந்த stem ஸ்டம்ப் stem and direction, ஓகே bridge, ஏழு சொல்லிருக்கீங்க fish, fish flowers, flowers 9 quickly cap, 10 6 5 4 3 2 1 டைம் அப் அனிதா எத்தனை சொன்னீங்க 10 on 15 சொல்லிருக்கீங்க வெரி வெரி குட் So 5 மிஸ் பண்ணிருக்கீங்க but 10 on 15 is a very very good score Anita super scores என்ன பாத்துடலாமா ஷைனி 13 இல்லையா ஷிவா 11 on 15 திவ்யா 8 on 15 அனிதா 10 on 15 so high score இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஷைனி congratulations உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள் இரண்டாவது பொசிஷன்ல ஷிவா you get 15 points congratulations thank you. மூணாவது பொசிஷன்ல அனிதா நீங்க 10 points வாழ்த்துக்கள் நான்காவது பொசிஷன்ல மெதுவா போ என்ன அவசரம் அப்படின்னு தெளிவா இருக்காங்க திவ்யா உங்களுக்கு 5 points congratulations
இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா பாயிண்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்காதீங்க. பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு சுற்றுலயுமே உங்களுக்கு பிடித்த பரிசுகளை நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க. ஒரு காஃபி மேக்கர், ஒரு அழகான ஹேண்ட்பேக், ஜூசர் அண்ட் ஒரு செட் ஆஃப் பிளாஸ்டிக் பாக்ஸஸ். சோ ஷைனி 20 மதிப்பெண்கள். உங்களுக்கு இந்த 4 கிஃப்ட்ல எந்த கிஃப்ட் வேணும்? பேசி டிசைட் பண்ணிக்கலாமா? இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு இல்லையா? நீ 2 டப்பா எடுத்துட்டு எனக்கு 1 டப்பா கொடுத்துரு. காஃபி மேக்கர்ல பிளக் பாயிண்ட் எடுத்துட்டு போற பாக்கி நீ வச்சுக்கோங்க. என்ன குவிக்லி what are you going to take? ஷைனி சொல்லுங்க. ஹேண்ட்பேக் கன்ஃபார்ம். அதுதானா? வாங்க ஷைனி, உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றாக ஷீபா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இதுதான் வேணும். அந்த டப்பா இல்லம்மா, இங்க இருக்கிறத தான் எடுக்க முடியும். அப்ப இன்னொரு பேக் வைங்க. இன்னொரு பேக்? ஆமா, அடுத்த சுற்றுல வச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த 3 பரிசுகள்ல உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி மேக்கர். காஃபி மேக்கர்? யா. Come on, please pick it up. மூன்றாவது பொசிஷன்ல with 10 points அனிதா. ஜூசர். நான் கேட்கவே இல்லை இன்னும். ஜூசர், ஸ்மைல். ஜூசர் உங்களுக்காக. வாங்க அனிதா, ப்ளீஸ் பிக் அப் யுவர் பிரைஸ். ஃபோர்த் பொசிஷன்ல நான் காலேஜ்ல ஃப்ரெஷருங்க. வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனதா எனக்கு செட் ஆகும். எனக்கு 3 டப்பா தான் வேணும் அப்படின்னு எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. திவ்யா, வாங்க உங்களுக்கான 3 பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். நாலு பேருக்குமே வாழ்த்துக்கள். 4 பேருமே உங்களுடைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் of course உங்க எல்லாருக்கும் உங்க ஸ்கோர்ஸ் தெரியும். இதுல இருந்து நம்ம 2வது சுற்றுக்கு கேரி ஓவர் ஆக போறோம். அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஒரே ஒரு கேரண்டி, இட்ஸ் a completely entertaining round. ஓகேங்களா? 2வது சுற்றுக்கு நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். உங்களுடைய இசை திறமையை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுற்று. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இசை அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இருக்கு. குழந்தைகளாக இருக்கும்போது தாலாட்டு கேட்டுட்டு இருந்தோம். தாயாகின மாறத்துக்கு பிறகு நம்ம தாலாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். சோ இசை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இட்ஸ் ஜஸ்ட் பீன் டிராவலிங் வித் அஸ். ஒரு அழகான தமிழ் பாட்டோடைய வரிகள், வார்த்தைகளை நமக்காக ஒருத்தர் நடிச்சு காட்ட போறாரு. நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க. நடிச்சு காட்டுறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நிகழ்ச்சியோடைய சூப்பரான மைம் ஆர்டிஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அப்துல்லா. very warm welcome to the show Abdullah. Abdullah நமக்காக நடிச்சு காட்ட போறாரு. நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. உங்க கூட பாடுறதுக்காக இந்த நிகழ்ச்சியோட இந்த அழகான ஆரம்பத்தை இன்னும் அழகாக்குறதுக்காக there's a person who has an absolutely outstanding voiceங்க. மனதை மயக்கும் மாயாஜால குரல் கொண்ட ஒரு brilliant-ஆன சிங்கர். இவர் பேரை சொன்னாலே போதுங்க, automatically we'll all be oh he's come, a very very dear friend and melody-ல வேற யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. Let's welcome the talented, the outstandingly voice blessed Harish Raghavendra. அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். Thank you so much Harish. My pleasure. Oh, what a beautiful rendition. ரொம்ப நன்றி. We got 4 gorgeous teachers. Some message for them. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much Harish. இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க போற பாடல்கள் எல்லாமே ஹரிஷ் அவர்கள் பாடிய பாடல்கள். அதனால அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய clue and உங்க கூட அந்த பாடலை அவர் பாடவும் போறாரு. So I think that by itself is a double bouncer. உங்ககிட்ட 30 seconds இருக்கு. 30 வினாடிகளுக்குள்ள நீங்க அந்த பாடலை கண்டுபிடிச்சிடணும். ரெடியா இருக்கீங்களா ஷைனி? Okay, ready. So Abdullah,
இந்த முதல் க்ளூ ஷைனிக்காக. your time starts now. யார் நடிச்சு காட்டுறாரு? who is the hero? சிங்கம். yeah continue fast quickly. சூர்யா. ஈஸிங்க. என்னங்க சூர்யான்னு சொல்லியாச்சு க்ளூ. தமன்னா சூர்யா. சூர்யா அவர்கள் நடித்து இவர் பாடிய பாடல். 2 1 நெஞ்சே. பட் நெஞ்சே நெஞ்சேன்ற முதல் 2 வார்த்தைகள் நீங்க சொன்னதுனால கொடுத்துடலாமா? என்ன பாடல்ன்றது ஹரிஷ்? நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, அன்பே அன்பே நான் இங்கே, தேகம் இங்கே, என் ஜீவன் எங்கே. Thank you so much ஹரிஷ். அவ்வளவு அழகான ஒரு பாடல். இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாமா வேணாமா நீங்க முடிவு பண்ணுங்க. கொடுத்துடலாம். ஹரிஷ் சொல்லுங்க, கொடுத்துடலாமா வேணாமா? கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். 100%. ஓகே, சோ 29 செகண்ட்ஸ் அப்படின்றது எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஹரிஷ், அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான மேடையை பெண்களை போற்றும் ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையில அந்த பேக் போன் என்ற வுமன் யார்? ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து அங்க எங்க ஏரியா பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இந்த ஆயுத பூஜை விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆயுத பூஜை வந்து எப்பவுமே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும். பாஷா படத்துல கூட நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்க அம்மா போயிட்டு அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்ட்ட என் பையன் கொஞ்சம் பாடுவான், ஒரே ஒரு பாட்டு பாட வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாட வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மேடை ஏறினாங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அந்த பாட்டு முதல்ல நான் பாடினேன் ஸ்டேஜில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே பாட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அந்த நாள்ல இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நான் பிளேபேக் சிங்கர் ஆயிட்டேன். ஓ மை காட். ஓ, isn't that amazing? Alright, அடுத்தபடியாக யாரு நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தாங்க லாஸ்ட் டைம்? ஷீபா. ரெடியா இருக்கீங்களா ஷீபா? Yeah. உங்களுக்கான க்ளூ and your 30 seconds begin now. I'm done. சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. இதோட ஈஸியா ஒரு க்ளூ வரவே முடியாது. இந்த பாடல் what a beautiful song. அந்த பாடல் எங்களுக்காக ஹரிஷ். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. Oh my god, so beautiful. Thank you very much. அடுத்தபடியாக 3வது பாடல் இந்த சுற்று யாருக்கு போக போகுது? அனிதா, உங்களுக்கு தான். நீங்க தான் நெக்ஸ்ட் ஆன் லைன். ரெடியா இருக்கீங்களா? Yes. ஆல்ரைட், உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் and உங்களுக்கான க்ளூ இதோ. அச்சச்சோ, யார் இது? விக்ரம். 3 2 1. பேட் லக் அனிதா. என்ன பாட்டுன்னு பாத்துடலாங்களா? ஹரிஷ் will play the track for you. நீங்க பாடிடுங்க. ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள், நின்றாடும் மின்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள், நீதானே எரிமலைகள் நீ மருதாணி போல் பூசியவள், அடியே என் தேகம் முற்றும் சுற்றி கொண்ட கொடியே, உன் எண்ணம் என்னவோ சகியே, என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கேடியே, என்னை கொல்லும் எண்ணமோ. Thank you very much Harish. Another beautiful song. உங்களுடைய குரல்ல very pretty song. Okay, time for us to move on. Divya, come on Divya. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு பக்கப் பண்றதுக்கு இல்லீங்களா? Yeah. லாஸ்ட் ரவுண்ட்ல பண்ணதுக்கு இந்த ரவுண்ட்ல நம்ம அப்படியே டம்பிள் அடிச்சு வந்துடலாம். கண்டிப்பா. சூப்பரா? ரெடியா? Ready. Your time starts now. Vijay. Yeah, it's so simple இல்லையா? Salt. உப்பு.
சக்கர நிலவே பெண்ணிலவே காணும் போதே கண்டாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லை. Super, Divya, fantastic. And you got that very quickly, இல்லையா? பேலன்ஸ் உங்களுக்கு 11 செகண்ட்ஸ் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா 19 வினாடிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க தான் இந்த ரவுண்ட்ல வா பாத்துக்கலாம். ஹரிஷ், the song for us please. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன், கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொள்ளை போனது என் தவறா. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. So beautiful, yeah. Seriously so beautiful. Thank you, Harish. ஒரு பாடலுமே இன்னைக்கு அவர் நடிச்சு காட்டும் போதும் சரி, இவங்க கண்டுபிடிக்கும் சரி, ஃபைனல் அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு நீங்க பாடினதும் சரி, ஐ திங்க் இட் மேக் திஸ் ரவுண்ட் பெர்ஃபெக்ட். இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சேனலுக்கும் உங்களுக்கும் இதை ரொம்ப அழகா நடிச்சு காட்டின இவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்துல்லா, ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நடிச்சு காட்டுறது. we'll see you very very soon இன்னும் பல எபிசோட்ஸ். thank you so much. நன்றி. இந்த சுற்றோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஹரிஷோட அழகான பாடல்கள் நீங்க பாடினீங்க, அதுல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறைவான வினாடிகள்ல யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான மதிப்பெண்கள், கண்டுபிடிக்கலன்னா மதிப்பெண்களே கிடையாது. சோ பாத்துடலாமா யார் இதுல ஹையஸ்ட்னு? மிக குறைந்த வினாடிகள், அதாவது வெறும் 16 செகண்ட்ஸ்ல பாடலை கண்டுபிடிச்சவங்க ஷீவா, நீங்க தான். கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் தி வின்னர் ஆஃப் திஸ் ரவுண்ட். உங்களுக்கு இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 20 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 4 அவுட்ஸ்டாண்டிங் கிஃப்ட், ஒரு 3-in-1 குக்கர் செட் இருக்கு, ஒரு 6 காஃபி மக்ஸ், ஒரு டேபிள் ஃபேன், அழகான டிசைனர் ஜுவல்லரி செட். எதை எடுக்க போறீங்க? குக்கர் செட். குக்கர் செட் வாங்க எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷீபா, உங்களுக்கு பிடித்த அந்த 3 செட் குக்கரை எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தது இந்த சுற்றுல செகண்ட் யாரு 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 19 செகண்ட்ஸ்ல அந்த அழகான பாடலை கண்டுபிடிச்ச திவ்யா, நீங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க with 15 points. Congratulations. திவ்யா, இங்க இருக்கிற 3 பரிசுகள்ல என்ன எடுத்துக்க போறீங்க? நெக்லஸ் செட். கன்ஃபார்ம். வாங்க, ப்ளீஸ் பிக் அப் யுவர் பிரைஸ். தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? ஷைனி, நீங்க தான். 29 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒத்த செகண்ட்ல நீங்க தேர்ட் பொசிஷன் வந்துட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷைனி, உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்க 2 பிரைசஸ்ல என்ன எடுத்துக்க போறீங்க? டேபிள் ஃபேன். டேபிள் ஃபேன். கன்ஃபர்ம்ட். வாங்க, ப்ளீஸ் பிக் அப் யுவர் பிரைஸ். வாழ்த்துக்கள் ஷைனி. அண்ட் 4வது பொசிஷன்ல இருக்கிறது அனிதா. ரொம்ப சாரி, நீங்க இதுல ஸ்கோர் பண்ணாதனால இந்த பரிசு உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த பரிசு கம்பெனிக்கே சொந்தம். ஸ்டார்ட் மியூசிக் அப்படி இந்த சுற்றுல ரொம்ப சிறப்பா விளையாடின 4 பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். 2 ரவுண்ட்ஸ் ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரவுண்டுமே தெரியாம விளையாடும் போது அது கண்டிப்பா அந்த சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருக்கும். இன்ஸ்பைட் தட் சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. 3வது சுற்றுக்கு வந்தாச்சு. உங்களுக்காக ரேண்டமாக சம்பந்தமே இல்லாத ஒரு சில பிக்சர்ஸ் ஸ்கிரீன்ல வரப்போகுது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு அழகான கதையா நீங்க இப்ப நமக்கு சொல்ல போறீங்க. சோ யாரோட கதை மிக சுவாரஸ்யமாகவும் எவ்வளவு அழகாக தடங்கள் இல்லாமல் போகுதோ அவங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரவுண்டோட ஜட்ஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது யார் தெரியுமா? நானே தான். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ முதல்ல உங்களுக்காக ஷீபா, இந்தாங்க க்ளூஸ். ஒரு நாள் நான் பார்க் போயிருந்தேன். அங்க பார்க்ல யாருமே கிடையாது. ரொம்ப போர் அடிச்சது. சரி பீச்சுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். அங்க பீச்லயே யாரும் கிடையாது. சரி ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா சரி வீட்டுக்கு எங்கன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போதே அப்படியே போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. பைசா எடுத்துட்டு எல்லா பைசாவையும் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கன்னா போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பரவாயில்ல பூ வாங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்க போனையா. எனக்கு பூ வைக்க ரொம்ப பிடிக்கும்.
சரி போகும்போது எனக்கு அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்றது, மெடிக்கல் ஷாப் போலாமா அப்படின்னும் போது மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை சாப்பிட்டேன். மாத்திரை சாப்பிடுறத விட டாக்டர் அன்னைக்கு சொன்னது ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அண்ட் ஆப்பிள் a day keeps the doctor away அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சாப்பிட்டேன். ஆப்பிள் சாப்பிடும்போது சரி ஒரு கப் சூடா காஃபி குடிச்சா இன்னும் பெட்டரா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி குடிக்கும்போது அப்படியே தலைவலியெல்லாம் போய் அப்படியே சில்லுன்னு சிம்லாக் போன மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே லைஃபே அப்படியே பிரைட்டான மாதிரி ஒரு ஃபீல். ஒரே ஒரு தலைவலி, ஒரே மாத்திரை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே மாத்திரை தான் இவங்க வாழ்க்கையே மாத்தி இருக்கு. நல்லா கைத்தறியா ஷீபா, யூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங், பிரில்லியன்ட். ஷீபா, உங்களுடைய கதை ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்டார்ட், நல்ல ஃப்ளோ. அடுத்த கண்டெஸ்டன்ட் போயிடலாம். ஷைனி ரெடியா இருக்கீங்களா? போலாமா? உங்களுக்கான க்ளூஸ் இதோ. ஐபேட் எடுத்து நானும் என் ஃப்ரெண்டை விளையாடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ விளையாடிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த கேம் விளையாடலாமா அந்த கேம் விளையாடலாமான்னு பார்க்குறப்போ அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வந்துச்சு. ஸோ எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக நியூஸ் எல்லாம் உட்காந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இது சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அப்போ எங்கள் வீட்டு பப்பி குட்டி ஓடி வருது அதோட கேங்கோட. ஸோ பப்பி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பப்பி குட்டி நாங்களாம் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ டிவி ஆன் பண்ணுறோம். ஓகே பப்பி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து டிசைட் பண்ணிக்கிட்டே டிவி ஆன் பண்ணுறோம். அங்கே பார்த்தா உட்காந்து எல்லாம் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து பயங்கரமான டான்ஸ் ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே பப்பி சொல்லுது சேனலை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லுது. நாங்களும் சேஞ்ச் பண்றோம். டமால் டுமால் கொஞ்சம் ரெஸ்லிங் பப்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பப்பிக்கும் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டேரக்டா டைனிங் டேபிள் வந்துட்டோம். ஸோ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா பப்பி அகைன் சேனல் போலான்னு சொல்லுது. அங்க பார்த்தா ஒருத்தர் கன் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறாரு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு தோட்டாவை எடுக்கிறாரு, உள்ள போடுறாரு, டமில் டமில் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதே டைம் நானும் பப்பி அடுத்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம். திடீர்னு பார்த்தா ஸ்பைடர்மேன் எங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. சூப்பர், வெரி நைஸ். எங்க பப்பி உள்ள வந்தானோ எப்படிலாம் கதை மாறிச்சு இல்லீங்களா? எங்க வீட்டு பப்பி கூட ஜாலியா பேசுவோம். ரொம்ப பிடிக்கும் டாக் என்னோட பெட். அப்படியா? சரி, இப்ப நான் தான் பப்பி, நான் எங்கிட்ட எப்படி பேசுவீங்க? வீட்டுக்கு போனோடனே பப்பி ஓடி வரும். வந்ததும் அப்படியே அது பாட்டுக்கு மேல ஜம்ப் பண்ணும். சேம் திங். நானும் பப்பி நல்லா இருக்கியா இந்த அளவுக்கு அது ரியாக்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் நல்லாவே பண்ணும். நானும் கேட்பேன் பப்பி நல்லா இருக்கியா. நான் என்ன ப்ரொஃபஷனல் நாயா நல்லா பண்ணி காட்டுறதுக்கு? அட போங்கப்பா. வெரி ஸ்வீட்ங்க. சூப்பர் ஷைனி, பியூட்டிஃபுல் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் கனெக்ட். ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. யாருக்கு இருக்கோ இல்லையோ பப்பிக்கு ஒரு பிரைஸ் கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா தரீங்க, பப்பிக்கும் சேர்த்து ரெண்டா தரீங்க. அடுத்தபடியாக யார் விளையாட போறது? திவ்யா ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரைட் திவ்யா, உங்க ஸ்டோரிக்கான க்ளூஸ் இதோ. காலேஜ்ல மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து கன் எடுத்து யாராவது ஷூட் பண்ணும் போலே இருந்தது எனக்கு. அதனால கன் எடுத்துட்டு ரெடியா இருக்கேன். அப்பதான் டிஆ சார் ஞாபகம் இருந்தது. அவர் பட்டுன்னு ஏதாவது பேசுவாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரம்ஸ் நல்லா வாசிக்கிட்டே பாடிட்டு இருக்க மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நான் வந்து ஒரு இது மாதிரி மவுண்டைன் ஏரியாவுக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்தது. அதை யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி அங்கேருந்து பேராஷூட்ல எங்கேயாவது பறக்கணும், லாங் அப்படியே போகணும், மேல அப்படியே ஜாலியா இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஆசையா இருந்தது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணோம் சரி மதுரைக்கு போகலாம். மதுரையில போயிட்டு அங்க வந்து மேரேஜ் எல்லாமே நல்லா நடக்கும், நிறைய ஃபுட் தருவாங்க, அந்த மாதிரிலாம் மேரேஜ் நல்லா கிராண்டா நடக்கும் மதுரையில. அப்படி இருக்கும் போது மதுரைனாவே நான்வெஜ் செட்டிநாடு சமையல் அந்த மாதிரி இருக்கனால நாங்க எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுல எனக்கு ஃபுட் அப்செட் ஆயிடுச்சு, ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு, வந்து படுத்துட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. சூப்பர்மா, வெரி நைஸ். மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கன் சுடணும் ஞாபகம் வருது. வந்த உடனே டிஆர் சார் வந்துட்டாரா? பசங்களா யோசிச்சு பாருங்க, இனிமே எவனாவது மார்ச் பாஸ்ட் பண்ணுவானா? ஐயோ மார்ச் பாஸ்ட் பண்ணா மேடம் கண்ணு தூக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு போல. நைஸ் ஸ்டோரி, ரொம்ப அழகா வீவ் பண்ணி எடுத்துட்டு போனீங்க. கடைசியில இப்படியே சும்மா யார் வீட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும். வெரி வெல் திவ்யா, வெரி வெல் தான், சூப்பர். அடுத்தபடியாக அனிதா ரெடியா இருக்கீங்களா? ஆல் செட்? நல்ல கதை சொல்வீங்களா? சொல்வேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? நீங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அழகான கதை தான் சொல்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அனிதா, லெட்ஸ் கெட் திஸ் கோயிங். உங்களுக்கான க்ளூஸ் இதோ. ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகலான்னு ஐடியா பண்ணுறோம். மவுண்டன் ரீஜன் போனால் நல்லா இருக்கும்னு கெஸ் பண்ணுறோம். அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா யூஸ் பண்ணி அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து டிஸ்பிளே பண்ணோன்னு அங்கே போய் பார்த்தா ஒரு கிரேப் தோட்டம் இருக்குது. இது வரைக்கும் ஃப்ரெஷ் கிரேப்ஸ் பார்த்தது இல்லைன்னு அதை ஒரு ஸ்னாப் எடுக்கிறோம். அந்த ஸ்னாப் எடுத்துகிட்டு அந்த கிரேப்ஸ் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது ஒரிஜினல் கிரேப்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போகிறோம். போகிற வழியில் ஒரு மங்கி வந்து
பேபி பாத் கொடுத்துருக்கு. அது குட்டி மங்கி அழகா இருக்கு, அதை போட்டோ எடுக்கிறோம். அப்புறம் தஞ்சாவூர் டெம்பிள் போலான்னு ஒரு ஐடியா. அங்கே போயிட்டு ராஜராஜ சோழன் எப்படி அந்த டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்புறம் நாங்கள் எடுத்த எல்லா கலெக்ஷன்ஸையும் டிவியில் டிஸ்பிளே பண்ணி வீட்டில் வந்து பார்க்குறோம். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ்க்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோவா போகிறோம். கோவாவில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். சிம்பிள் கிறிஸ்பான ஸ்டோரி. ஒரு போட்டோ ஜர்னல் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வெரி வெல் டன். சூப்பர் அனிதா, வெரி நைஸ். மிக சிறப்பான அழகான ஃப்ளோல எந்த தடங்களுமே இல்லாம ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லி நம்புற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னது அனிதா நீங்க தான். வாழ்த்துக்கள், உங்களுக்காக 20 மதிப்பெண்கள் இதுல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ அனிதா, உங்களுக்காக இங்க 4 கிஃப்ட்ஸ் இருக்கு. எக்ஸைட்டிங்கான 4 கிஃப்ட்ஸ். முதல்ல பாத்தீங்கன்னா ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், ஒரு வாட்டர் பியூரிஃபையர், ஒரு அழகான வாட்ச் அண்ட் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த 4ல நீங்க என்ன எடுக்க போறீங்க? பியூரிஃபையர். வாங்க அனிதா, ப்ளீஸ் பிக் அப் யுவர் பியூரிஃபையர். Very well done Anita, congratulations. 20 points and a water purifier. அடுத்தபடியாக இரண்டாவது பொசிஷன்ல யார் இருக்காங்க? ஷைனி and திவ்யா, வாழ்த்துக்கள், நீங்க ரெண்டு பேருமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. congratulations. ரெண்டு பேருக்குமே 15 பாயிண்ட்ஸ் நாங்க தர போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன gift வேணும்னு சொல்லுங்க. வாட்ச் ஃபார் மீ. வாட்ச். திவ்யா நீங்க வாட்ச் எடுத்துக்கிறீங்க. and ஷைனி நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க? 5000 ரூபாய் gift voucher. ஷைனி வாங்க உங்களோட பரிசு எடுத்துக்கோங்க. திவ்யா வாங்க உங்களுக்கான வாட்ச் பிக்கப் பண்ணிக்கோங்க. Congratulations Divya. Thank you so much. உங்களுக்குள்ள ஒரு அழகான காம்ப்ரமைஸ் வந்தது. ஷைனி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 5000 ரூபாய் gift voucher எடுத்துட்டாங்க. திவ்யா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாட்ச் எடுத்துட்டீங்க. Thank you so much. லாஸ்டாக ஷீபா உங்களுக்கான இண்டக்ஷன் ஸ்டவ் காத்துக்கிட்டு இருக்கு. 10 points and இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு தான். வாங்க எடுத்துக்கோங்க. Congratulations Sheba. So there we go. At top of the house, இந்த பர்టిక్యులர் சுற்று பொறுத்த வரைக்கும் அனிதா 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. Congratulations. இரண்டாவதாக 15 மதிப்பெண்கள் திவ்யா and ஷைனி. Congratulations. And ஷீபா அழகான ஒரு கதை 10 மதிப்பெண்கள் உங்களுக்காக. வாழ்த்துக்கள். அதோட சுட்ட கதை அப்படின்ற ஒரு ரவுண்ட சுட்டு வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தபடியாக இந்த ஃபுல் கேமை மாத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சுற்று உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன, அதோட டீடைல்ஸ் என்னன்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது அடுத்த சுற்று இந்த மொத்த ஸ்கோரையுமே மாத்தக்கூடிய ஒரு சுற்றாக இருக்க போகுது. இந்த சுற்றுடைய பேர் வந்தாமலை. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக ஒரு புதிர் வரப்போகுது. இது ஒரு பஸர் ரவுண்ட். க்ளூ வந்த கையோட உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு நான் சொன்ன உடனே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பஸர் அழுத்துங்க. சரியா பதில் சொன்னீங்கன்னா +20 அண்ட் உடனே உங்களுக்கு பிடிச்ச பிரைஸை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதே நீங்க தப்பா சொல்லிட்டீங்க ஆன் த ஸ்பாட் -5. சோ +20 -5 அப்படின்றது யோசிச்சதுக்கு பிறகு பஸர் அழுத்துங்க. So let's begin. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இதோ. விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம். ஷீபா ஃபர்ஸ்ட் நீங்க தான் அழுத்திருக்கீங்க. என்னது அது? நட்சத்திரம். ஓகே, கரெக்டா? பாத்துடலாமா? நட்சத்திரம். சரியான பதில். +20 கொடுத்துடலாமா? Yeah, of course. Yeah, of course. Yeah, why not? அப்புறம் என்ன, +20 எடுத்துக்கோங்க. இந்த 4 பரிசுகளுக்காக தான் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. an air cooler, ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிங்க்ல ஒரு சில்க் சாரி, 4 ஜார் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் and ஒரு வேக்யூம் கிளீனர். A cooler. ஏர் கூலர் கன்ஃபார்ம். ஏர் கூலர் தான். சோ ஷீபா உங்களுக்காக அந்த ஏர் கூலரை நாங்க பிளாக் பண்ணி வச்சாச்சு. பேலன்ஸ் விளையாடுறவங்களுக்கு பேலன்ஸ் 3 பிரைசஸ் தான். ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? அடுத்த க்ளூக்கு போயிடலாமா? உங்களுக்கான க்ளூ இதோ. இதை யார் ஃபில் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தரப்படும். பட் இதுக்கான க்ளூ என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் க்ளூ, இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார்? ஒரு க்ளூக்கு பிரஸ் பண்ணிருக்கேன். ஒரு க்ளூக்கு இப்ப கேட்டிங்களா? ஓகே. இரண்டாவது வந்து எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லீங்களா, சமையலை விட இதுக்கு தான் ஜாஸ்தி பயன்படுது. ஒன்னு ஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन
ஃபில் பண்ணிட்டீங்க. என்னது அது சொல்லுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சோ ராதாகிருஷ்ணன் என்பது சரி. இங்க இருந்து வருது என்னது? ராதாகிருஷ்ணன். இது வந்து எலுமிச்சம்பழம். சமையலை விட இதுக்கு தான் ஜாஸ்தி பயன்படுது. இஷ்ன்ற ஒரு எழுத்து இருக்கு, அது என்னவாக இருக்கும்? வாஷிங்கா. மேல இருந்து கீழே வரணும். நீங்க ராதாகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. மேல இருந்து கீழே வரணும். உங்க டைம் போயிட்டு இருக்கு. ஐயோ இருங்க. 9 8 7 6 5 4 3 2 டைம் அப். சோ நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்றது சரியா சொல்லிருக்கீங்க. அதுக்கு 10 பாயிண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களை மெகா பம்பர் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் பிரைஸ் உங்களுக்கு இது கிடைக்காது. உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் நான் தர மாட்டேன். ஆன்சர் என்ன சொல்லுங்க? தமிழ்நாட்டுல பயன்படுத்தும் திருஷ்டி. எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. திருஷ்டி சுத்தி போடுறது தான் நம்ம ஊர்ல அதை விட ஜாஸ்தியா யூஸ் பண்றோம். சோ ராதாகிருஷ்ணன் சரியான பதில். மேல இருந்து கீழே திருஷ்டி அப்படின்றது வரும். லெட்ஸ் லுக் அட் தி ஆன்சர். சூப்பர். So 10 points to you, Shiny, but no prize, sorry. Okay? வேற யாருக்கும் பிரைஸ் கொடுக்கல, பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஓகேவாமா? வெரி குட். அடுத்தபடியாக உங்களுக்கான மூணாவது க்ளூ. Your fingers on the buzzer. உங்களுடைய க்ளூ இதோ. கிணத்து நிறைய தண்ணீர் இருக்கு, குருவி குடிக்க வழி இல்லை. அது என்ன? ஷிபா. இளநீர். இளநீரா? ஆன்சரை பாத்துடலாமா? பாத்துடலாம். வாங்க ஆன்சர் பாருங்க. ஷிபா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வேக்யூம் கிளீனர். கிளியர், வேக்யூம் கிளீனர் தான். சேலை வேண்டாம். என்கிட்ட நிறைய இருக்கு. அண்ட் அந்த 4 ஜார் இருக்க மிக்சரும் வேண்டாம். எங்க வீட்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேக்யூம் கிளீனர் உங்க பேர்ல நாங்க எழுதி வச்சிட்டோம். ஷிபா, உங்களுக்காக ஏர் கூலர் அண்ட் வேக்யூம் கிளீனர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். The last clue. இது ஒரு கிராஸ்வேர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 க்ளூமே நீங்க கொடுக்கணும். ஓகே? கங்கை கொண்ட சோழபுரம் கோயில கட்டினது யாரு? அது ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, தேவலோகத்தின் அதிபதி யார்? ஷைனி, இப்போ இடத்துல இருந்து வலதுபுறம் வரைக்கும் சொல்லுங்க. ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்பது சரியான்றதை பார்க்கலாம். அப் டு டவுன், மேல இருந்து கீழ. இந்திரன். 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 கரெக்டா? கரெக்ட். கன்ஃபார்ம்டா? பாத்துடலாமா? ஆடியன்ஸ்க்கு தெரியுமா என்ன பதில்? ராஜேந்திர சோழனா? ரெண்டாவது ஆன்சர் இந்திரன். கன்ஃபார்ம்டு. பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு? கம் ஆன், லெட்ஸ் ப்ளே இட். ராஜேந்திர சோழன் and இந்திரன். உங்க பேர் சொல்லிடுங்கண்ணா. பிரவீன். பிரவீன், இந்த ராஜேந்திர சோழன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல அந்த மிஸ் சொன்னாங்க. எந்த மிஸ்? மிஸ் என்ன சொன்னாங்க? ஜா வந்து செட் ஆகாது அப்படின்னாங்க. ஜா செட் ஆகாது. ஜா செட் ஆகணும்னு நீங்க தீய உள்ள விட்டீங்க. வெரி வெரி குட். அதனால 2. நீங்க கண்டிப்பா ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா வருவீங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ பிரவீன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்ட லட்சுமியில ஆண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இந்த நிகழ்ச்சியோடைய முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களாக இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில ஆண்களும் வந்து ஓ we are cheering for you சொல்றீங்க பாருங்க. hats off to you பாடுகிறே. So ஷைனி, உங்களுக்கு இந்திரன் கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு +10 தருவேன். இதுக்கு -5 கொடுத்து தானே ஆகணும். கொடுத்துடலாமா? So there we go. உங்களுக்கு +10 and -5, so டோட்டலா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே ஷைனி? So இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறது ஷீபா. கங்க்ராச்சுலேஷன் ஷீபா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர் கூலர் அண்ட் வேக்யூம் கிளீனர் ரெண்டுமே எடுத்துட்டு போயாச்சு. சூப்பர். சந்தோஷமான செய்தி என்னன்னா சில்க் சாரியும் இந்த மிக்சரும் கம்பெனிக்கே சொந்தம். 4 ரவுண்ட் விளையாடி முடிச்ச உடனே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதோட டோட்டல் ஸ்கோர் எடுக்க போறோம். இதுல ஹையஸ்ட் ஸ்கோரர் யாரோ அவங்க இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறீங்க. இந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி ஒரு மெகா பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா யாரு அந்த பிரைஸ்க்காக விளையாட போறீங்கன்னா இது வரைக்கும் 4 சுற்றுகள்ல ஹையஸ்ட் ஸ்கோரர் யாரு அப்படின்றத நம்ம கணக்கெடுத்து ஹையஸ்ட் ஸ்கோரர் மட்டும் தான் அதை விளையாட போறாங்க. சோ நம்ம அந்த மேஜிக்கல் வேர்ட் ஜீ பூம்பா சொன்னதுக்கு பிறகுதான் அந்த டோர் ஓபன் ஆகும். பிஃபோர் வி கண்டினியூ, இது வரைக்கும் எல்லாரும் என்னென்ன வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடலாமா? ஷைனி, என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? ஹேண்ட்பேக், டேபிள் ஃபேன், 5000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராச்சுலேஷன் ஷைனி, வாழ்த்துக்கள். ஷீபா, நீங்க என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? காஃபி மேக்கர், குக்கர் செட், இண்டக்ஷன் ஸ்டவ், வேக்யூம் கிளீனர், ஏர் கூலர்.
happy? Yeah, I'm happy. It was a new experience for me. This is my first time. First time TV show. TV show in sense of game show. Happy. குமுதா very happy. Okay, திவ்யா நீங்க என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? ஹெட்செட், Okay. வாட்ச் அண்ட் காலர் பாக்ஸ் ஏர் டைப். வாழ்த்துக்கள் திவ்யா, congratulations. அடுத்த சுற்றுக்கு நீங்க போறீங்களா இல்லையான்றது பாத்துக்கலாம். அனிதா பியூரிஃபையர் அண்ட் ஜூஸர். வாழ்த்துக்கள் உங்களுக்குமே, congratulations. அடுத்த சுற்றுக்கு யாரு போக போறாங்க? ஜீபூம்பா யாரு விளையாட போறா? அந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசுக்கான கேம் யார் ரீச் பண்ண போறாங்கன்றது வாங்க பார்க்கலாம். நாலாவது பொசிஷன்ல யாருமே இல்ல. ஏன் கேக்குறீங்களா? ஏன்னா மூணாவது பொசிஷன்ல 2 பேர் இருக்கீங்க, திவ்யா and அனிதா. congratulations. 2 பேருமே 30 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க. ஷைனி நீங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க வாங்கிருக்கிறது 45 மதிப்பெண்கள், 45 பாயிண்ட்ஸ். congratulations. And the leader யாரு யாரு யாரு? straight away 40 points aheadங்க. 85 pointsல ஷீபா லீட் பண்றீங்க. congratulations. நீங்க தான் அடுத்த சுற்று ஜீபூம்பா விளையாட போறீங்க. Are you ready? Yeah, I'm ready. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜீபூம்பா சொல்ல போறோம். அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. All right, so the count of 3, 2 and 1. ஜீபூம்பா. ஜீபூம். Wonderful. உங்களுக்காக அங்க ஒரு வாஷிங் மெஷின் காத்துக்கிட்டு இருக்கு. ஷீபா, வாஷிங் மெஷின் வின் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கா? இருக்கு. அப்ப ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா. ரொம்ப சிம்பிள். உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ் வர போகுது. ஆனா அதுக்குள்ள 6 வித்தியாசங்கள் இருக்கு. சோ உங்களுக்கும் அந்த வாஷிங் மெஷின் நடுவுல வெறும் 6 வித்தியாசங்கள் தான். உங்களுக்கு 30 வினாடிகள் டைம் தருவோம். 30 செகண்ட்ஸ். இந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க அந்த 6 டிஃபரன்சஸ் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்ல போறீங்க. சோ உங்களுக்கான 6 டிஃபரன்சஸ்க்கான இமேஜஸ் இதோ. Your time starts now. இந்த டோர்ல 2 ஹேண்டில் இருக்கு, அதுல ஒன்னு தான் இருக்கு. Okay, 1. இதுல இங்க இது இந்த நாப் சம்திங் நாப் இருக்கு, இங்க இல்ல. 2. இந்த ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப் என்னது அங்க? அங்க 2 ஷெல்ஃப் இருக்கு, இங்க ஒன்னு. Okay. இங்க இந்த ஷேடோ. அங்க ஷேடோ இருக்கா இல்லையா? இந்த ஷேடோ இங்க இருக்கு, இங்க இல்ல. Okay. 5. இது 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 இந்த ப்ளூ. Okay, அந்த ப்ளூ திங் லைட் ஒரு க்ளோ. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இது 3 1 2 3 4 5 6 2. இது ஹைட் ஆயிருக்கு. Fantastic. ஆனா கரெக்ட்டா இருக்குன்னு பாத்துக்கலாமா? Yeah, you can. பார்க்கலாமா? பார்க்கலாம். Okay, so let's just check this. 6 differences என்னன்றதை வாங்க பார்க்கலாம். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஷீபா. congratulations. மெகா பம்பர் அதிர்ஷ்டலட்சுமி நீங்க தான். how do you feel? Awesome. Awesome. Feel high. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருக்கும் இடம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க இருக்கும் இடம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதா எங்களுடைய வாழ்த்துக்கள். congratulations ஷீபா, one more time. பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வெல், இதே மாதிரி ஒரு பிகர் சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருக்கோம். வாஷிங் மிஷின் ஓகே, 5 பரிசுகள் ஓகே, பட் எங்க சைடுல இருந்து அன்பா ஒன்னு கொடுக்கணும்ல. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி வின்னர் Ala Change Professional Unisex Salon வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher for you. congratulations. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி. இந்த வாவ் மொமெண்ட்ல நாங்க இந்த அழகான மொமெண்டோஸ் கொடுத்தது காரணம், இது உங்க வீட்ல ஒரு முக்கியமான இடத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது, ஒவ்வொரு செகண்ட் இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற சந்தோஷத்துல நீங்க இருக்கணும்ன்றதுதான். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் எங்கும் அங்குமே தேட.